الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسولنا الأمين ونبينا محمد وعلى آله وصحبه ومن سار على نهجه بإحسان إلى يوم الدين سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜகாத் விதியாகின்ற பொருட்கள் என்ற துணை பாடத்தில் இடம்பெறக்கூடிய ஹதீஸ்களுக்கான விளக்கங்களை தொடர்ந்து நாங்கள் பார்த்து வருகிறோம். அந்த வகையில் இன்று இரண்டாவது ஹதீஸுக்கான விளக்கத்தை ஆரம்பமாக படித்து கொள்ள இருக்கிறோம். وعن أبي هريرة رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم ليس على المسلم صدقة في عبده ولا في فرسه وفي رواية قال ليس في عبده صدقة إلا صدقة الفطر متفق عليه. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒரு முஸ்லிமின் கீழ் இருக்கின்ற அடிமைக்கோ அவன் பயன்படுத்துகின்ற குதிரைக்கோ ஜகாத் கடமையாக மாட்டாது. மற்றுமொரு அறிவிப்பில் பின்வருமாறு இடம்பெற்றுள்ளது, ஒரு முஸ்லிமினுடைய பராமரிப்பின் கீழ் இருக்கின்ற அடிமைக்கு சதகத்துல் ஃபித்ர் அன்றி வேறு சதக்கா கிடையாது. இந்த ஹதீஸ் புகாரி முஸ்லிமிலே பதிவாயிருக்கிறது. அதாவது ஒரு முஸ்லிம் ஜகாத் எதிலிருந்து கொடுக்க வேண்டும், எந்த பொருட்களில் அவருக்கு ஜகாத் கடமையாகும் என்ற விஷயத்தை நாங்கள் படிக்கிறோம். இந்த வகையிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸிலே ரெண்டு பொருட்களை பற்றி சொல்கிறாங்க. அந்த காலத்திலே அடிமைகள் இருந்தாங்க. அல்லாஹ்வுடைய தூதரின் காலத்தில் அடிமைகள் ஒவ்வொரு எஜமானருக்கும் கீழே இருந்திருக்கிறாங்க. அப்போ அந்த அடிமைகள் பயன்படுத்தப்படுற ஒரு பொருள், ஏனைய வீட்டிலே உள்ள பொருட்களை போல அடிமைகளை எஜமானர்கள் பயன்படுத்துவாங்க. அது ஜாஹிலிய சமூகத்தில் அடிமைகளை தவிர்த்து கொண்டு அவர்களால் வாழ முடியாது. அந்த அளவுக்கு அந்த அடிமைத்துவம் ஜாஹிலிய கால மக்களுடைய வாழ்க்கையிலே பிணைந்திருந்தது. அதை இஸ்லாம் படிமுறை போக்கில் மெல்ல மெல்ல இல்லாமலாக்கியது. அதை நாங்கள் தனியாக படிக்க வேண்டும். அப்படி அடிமைகளை வைத்து கொண்டிருக்கின்ற ஒரு எஜமானர் தன்னிடம் பணம், பொருள், தங்கம், வெள்ளி போன்றவைகள் இருந்தால், கால்நடைகள் இருந்தால், அல்லது விவசாய உற்பத்தி பொருட்கள் இருந்தால் கொடுப்பதை போல அந்த அடிமைக்கும் கணக்கு பார்த்து ஜகாத் கொடுக்க வேண்டுமா என்ற ஒரு கேள்வி வந்தால் அதற்கு ஜகாத் இல்லை. அதே போல அவர் பயன்படுத்துகின்ற குதிரை, பயன்படுத்துகின்ற பொருட்களுக்கு ஜகாத் கிடையாது என்ற விஷயத்தை தான் நாங்கள் இந்த ஹதீஸில் படிக்கிறோம். இப்போ ஒருவர் இருக்கிறார், அவர் தொழில் செய்கிறார், அவர் தொழிலுக்காக பயன்படுத்துகின்ற கருவிகள் இருக்குது, உபகரணங்கள் இருக்குது, அவர் தொழிலுக்காக பயன்படுத்துகிற வாகனங்கள் இருக்குது. சரி, அதுக்கெல்லாம் ஜகாத் இல்லை. சரி, ஆகவே இந்த விஷயத்தை தான் நாங்கள் இந்த ஹதீஸில் படிக்கிறோம். பயன்படுத்தப்படுகின்ற பொருட்கள், வீட்டிலே நாங்கள் பயன்படுத்துகிற பொருளுக்கு ஜகாத் கிடையாது. அப்போ இந்த வகையில் ரசூலுல்லாஹ் இன்னொரு விஷயத்தை சொல்கிறாங்க, என்னென்னா அடிமையுடைய விஷயத்தில் நீங்கள் ஏதாவது கொடுக்க வேண்டியிருந்தா ஜகாத்துல் ஃபித்ரா கொடுங்க.
இப்போ நம்மட வீட்டில் ரமலான் காலத்தில் நம்மட பரிபாலிப்பின் கீழே யார் இருந்தாலும் நாங்கள் கொடுப்போம். உதாரணமாக எங்களோட வீட்டில் நாங்கள் ஒரு அனாதையை வளர்க்குறோம். அது எங்களோட சொந்த பிள்ளை இல்லை, ஒரு அனாதையை வளர்க்குறோம்னு சொன்னால் அந்த அனாதைக்காக வேண்டி நாங்கள் கொடுக்கணும். சரி, சின்ன பிள்ளைகள் இருப்பாங்க, சின்ன பிள்ளைகளுக்கு கணவனாக இருந்த மனைவி, தான் பெற்றெடுத்த பிள்ளைகள், தண்ட வீட்டில் இருக்கிற அனாதை, தண்ட வீட்டில் வேலை செய்கிற வேலைக்காரர்கள் வேலைக்காரிகள், இப்படி. அப்போ அந்த வகையில் அடிமைகளுக்காக ஜக்காத்துல் ஃபித்ரை கொடுக்கலாமே ஒழிய ஜக்காத்தாக அவங்களுக்கு பயன்படுத்துகிற பொருளாக அவங்க இருக்கிற நேரம் அதுக்கு ஜக்காத் கிடையாதுன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ரைட். ரெண்டாவது ஹதீஸ், இந்த ஹதீஸை பொறுத்த மட்டும் ஒரு நீண்ட ஹதீஸ், அதாவது இந்த ஹதீஸ் கிரந்தத்தில் ஒரு 2-3 பக்கங்களுக்கு நீண்டு செல்கின்ற ஹதீஸ். இதை நான் அப்படியே மொழிபெயர்க்கிறது கஷ்டம். அதை இதில் உள்ள அரபு சொற்கள் எல்லாம் விளங்கிக் கொள்வதும் கஷ்டம் என்கிறதால இதில் வார விஷயத்தை நான் உங்களுக்கு விளங்கப்படுத்த போகிறேன். இந்த ஹதீஸை அனஸ் ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க. எப்படின்னா, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அனஸ் ரலியல்லாஹு அவங்களை பஹ்ரைனுக்கு ஆளுநராக கவர்னராக அனுப்பி வைத்ததுக்கு பிறகு ஒரு கடிதம் எழுதினாங்க. அபூபக்கர் கடிதம் எழுதினாங்க. அந்த கடிதத்தில் முதலாவது வாசகம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் இருந்தது. அதுக்கு பிறகு இருக்குது ஹாதிஹி ஃபரீலத்து ஸதகா அல்லதி ஃபரத ரசூலுல்லாஹி அலல் முஸ்லிமீன் வல்லதி அமரல்லாஹு பிஹா ரசூலஹு. இது அல்லாஹ்வுடைய தூதர் முஸ்லிம்களின் மீது கடமையாக்கிய ஃபர்லான ஜக்காத் கடமையாகும். அந்த கடமையை அல்லாஹ் தனது ரசூலுக்கு கட்டளையிட்டான் என்று அந்த கடிதம் ஆரம்பிக்கும். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ஆரம்பித்து அந்த கடிதத்தில் அபூபக்கர் எழுதுகிறாங்க, எப்படி அல்லாஹ்வுடைய தூதர் முஸ்லிம்களுக்கு ஜக்காத்தை கடமையாக்கினாங்க, அதை அல்லாஹ் ரசூலுக்கு கட்டளையாக இட்டான். ஃபமன் சுஇலஹா மினல் முஸ்லிமீன அலா வஜிஹிஹா ஃபல்யுத்திஹா. அந்த ஜக்காத் முறைப்படி, அந்த ஜக்காத் முறைப்படி முஸ்லிம்களிடமிருந்து எவராவது ஒருவரிடத்தில் கேட்கப்பட்டால், கோரப்பட்டால் அவர் அதனை கொடுக்கட்டும். முஸ்லிம்களிடம் இருந்து சொன்னால் முஸ்லிம் ஆட்சி தலைவர் மூலம் அல்லது அவரால் நியமிக்கப்படுற ஜக்காத் வசூலிக்கின்றவர்கள் மூலம் கேட்கப்பட்டால், முறைப்படி கேட்கப்பட்டால் கொடுக்கட்டும். ஒமன் சுஇல ஃபௌகஹா ஃபலா யுத்தி. அந்த முறைப்படி அல்லாமல் அதற்கு மேலதிகமாக அத்துமீறிய வகையில் கேட்கப்பட்டால் அவர் கொடுக்க வேண்டாம். இதுதான் அந்த ஹதீஸ்ல ஆரம்பம். அதாவது ஜக்காத் கொடுப்பதற்கு தகுதியானவர்களிடத்திலே முறைப்படி ஜக்காத்தை கேட்டா கொடுங்க, முறை தவறி கேட்டா கொடுக்காதீங்க. அளவு மீறி இவ்வளவு இருந்தா தான் இவ்வளவு கொடுக்கணும்னு இஸ்லாம் வரையறுத்து வச்சுக்குது. அதை மீறி யாராவது கேட்டா ஜக்காத் கொடுக்க வேணாம்னு அபூபக்கர் ரலியல்லாஹு அனஸ் ரலியல்லாஹு எழுதின கடிதத்தில் குறிப்பிட்டிருந்தாங்க. இப்போ அதுக்கு பிறகு வார விஷயம்தான் பெரிய ஒரு லிஸ்ட் ஒன்று. இதில் 3 பொருட்களுக்கான ஜக்காத்தை அல்லாஹ்வுடைய தூதர் குறிப்பிடுறாங்க. இப்போ நாங்கள் இது ஃபிக்ஹ் பாடம் இல்லை, இது ஹதீஸ் விளக்கம். ஹதீஸில் வாரதை வச்சு தான் நான் உங்களுக்கு விளங்கப்படுத்துவேன். சில நேரம் இதில் சில பொருட்கள் இந்த ஹதீஸில் சொல்லப்படாமல் இருக்கும், அதில் அர்த்தம் இல்லை, அதுக்கெல்லாம் ஜக்காத் இல்லைன்னு அது வேறு ஹதீஸ்களை குறிப்பிடப்பட்டிருக்கும். ரைட். இதில் 3 பொருள், ஒன்று ஒட்டகம், 2வது ஆடு, 3வது வெள்ளி. இந்த 3ஐயும் பற்றி தான் ரசூலுல்லாஹ் இந்த ஹதீஸில் சொல்கிறாங்க. இந்த ஹதீஸ் புகாரி முஸ்லிமில் வந்திருக்கிற பெரிய ஹதீஸ். அப்போ
எப்படின்னா முதலாவது ஒட்டகத்தை பற்றி சொல்றாங்க. இப்போ இதை நான் வாசிக்கிட்டு போற நேரம் எங்களுக்கு இதை கொஞ்சம் கிரகிக்கிறதோ அல்லது பாடமாக்கி வச்சு கொள்றதோ கஷ்டமாயிக்கும். சில நேரம் நாம் இப்படி யோசிப்போம், எப்படி இது எங்களுக்கு தேவையா என்று ஒரு யோசனைன்னு வரும். ஏன் ரெண்டு வகையில யோசனை வரும். ஒன்று, நாங்க சகாத் கொடுக்க தகுதியான ஆட்களா இருக்கிறோமா, இருந்தா தானே இதை நாம படிக்கணும், ஏன் நாங்க ஏன் தேவையில்லாம படிக்கணும்னு சொல்லி ஒரு கேள்வி வரும். ரெண்டாவது, இந்த ஒட்டகம் எங்கட வாழ்க்கையில இல்லை, எங்கட சமூக வழக்குல ஒட்டகத்தை நாங்க வளர்க்கிற இல்லை. சரி, அப்ப ரெண்டு வகையில இது நம்மளுக்கு தேவையில்லையே என்ற ஒரு கேள்வி எங்களுக்கு வரலாம். ஆனா நான் ஏன் இதை விளங்கப்படுத்துறேன்னா, ஒரு முஸ்லிமை பொறுத்த மட்டும் அவருக்கு அடிப்படையாக மார்க்க அறிவு இருக்கணும். அந்த அறிவு எப்படி இருக்கணும்னா, அறிஞர் பெருமக்கள், ஆய்வாளர்கள் அவங்களுக்குள்ள அறிவு இல்லை, அப்படி அல்ல எங்கிட்ட எதிர்பார்க்கல யார்கிட்டையும். எங்களுக்கு அல்லாஹு தாலா உங்களோட அறிவு தரம் இருக்குது, அந்த அளவுக்கு கொஞ்சமாவது விளங்கி வச்சுக்கொள்ளும். உதாரணமாக, முஸ்லிம் அல்லாத ஒரு சகோதரர் நம்மகிட்ட கேட்கிறாரு, உங்களோட மார்க்கத்துல ஜக்காத் ஒன்று இருக்கிறாமே, அதுக்கு இந்த கால்நடைகளுக்கெல்லாம் கொடுக்கணுமாம, அது எப்படி கொடுக்குறேன்னு சும்மா கேட்டா ஒரு சாதாரணமாக மேலோட்டமாகவது நாங்க சொல்ல தெரிஞ்சுக்கணும். சரி, அந்த வகையில தான் நாம இதை விளங்குறோமே ஒழிய நமக்கு நான் ஏற்கனவே சொன்ன வகையில பெரிய அளவுக்கு ஆய்வு தேவை இல்லை. அடுத்து, இந்த ஒட்டகம் விஷயம் எங்களோட சமூக வாழ்க்கையில நாங்க வளர்க்கவும் இல்லை, பரிபாலிக்கவும் இல்லை, அதை நாங்க விற்கிறதும் இல்லை, வாங்குறதும் இல்லை. ரைட், இப்ப பாருங்க. ஆனா இதுல ஒரு விஷயத்தை நாம கடைசியில படிப்போம், அதை மட்டும்தான் நாங்க சொல்லுவேன். முதலாவது ஒட்டகத்தை பற்றி சொல்ற நேரம், ரசூலுல்லாஹ் எப்படி சகாத் கொடுக்க தகுதியான ஆட்களை கஷ்டப்படுத்தாம, சிரமப்படுத்தாம, அவங்கள நசுக்காம, அவங்களோட ரத்தத்தை உறிஞ்சாம எடுக்கிறாங்கன்னு சொல்லி நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். ஜக்காத்தை நாமோ டெக்ஸ்ன்னு சொல்லக்கூடாது, வரின்னு சொல்லக்கூடாது. சரி, அது கவர்மெண்ட் நீங்க என்ன செஞ்சாலும் சரி எங்களுக்கு தந்துதான் ஆகணும்னு சொல்ற மாதிரி ஒரு அமைப்பு இல்லை. அல்லாஹு தாலா தன் அடியார்களிடம் இருந்து அறவிடுறது. அல்லாஹு தாலா யாருன்னு எங்களுக்கு தெரியும், அர் ரஹ்மான் அர் ரஹீம். அவன் எப்படி எங்களை கஷ்டப்படுத்த போறான், வரிய போட்டு டெக்ஸ் அடிச்சு. எனவே இந்த ஒழுங்கா நீங்க பார்க்கணும். எப்படி உதாரணமா நீங்க இதுல எண்ணிக்கையெல்லாம் மனசுல வச்சு கொள்ற கஷ்டமாயிக்கும். நான் சும்மா விளங்கப்படுத்திட்டு போறேன். இஸ்லாம் எந்த அளவு லேசான மார்க்கம், ரஹமத்துடைய மார்க்கம் என்கிறது எங்களுக்கு விளங்கும். ரைட், இப்போ ஒரு ஆள்கிட்ட 24 ஒட்டகம் அல்லது அதை விட குறைவாக இருந்தா, 24 ஒட்டகம் அல்லது ஒரு குறைவாக இருந்தா 5 ஒட்டகத்துக்கு ஒரு ஆடு கொடுக்கணும். சரி, 24 ஒட்டகம் அல்லது அதை விட குறைவா இருந்தா 5 ஒட்டகத்துக்கு ஒரு ஆடு. உதாரணமாக ஒரு ஆள்கிட்ட 20 ஒட்டகம் இருக்குன்னு வச்சுக்கொள்வோம். 24 அல்லது 24 குறைவு தானே சொன்னேன். 20 ஒட்டகம் இருந்தா அவர் 4 ஆட்டை கொடுக்க வேண்டி வரும். சரி, ஒட்டகம்டா பெருமதியான சொத்து. அரபுகளோட வாழ்க்கையில இப்போ தான் அரபு நாட்டில் பெரிய விலை போற கால்நடைன்னு சொன்னா ஒட்டகம் தான். சரி, ஆகவே 24 அல்லது அதை விட குறைவா இருந்தா 5 ஒட்டகத்துக்கு ஒரு ஆடு வீதம் கொடுக்க வேண்டி வரும். பாருங்க, 25 35 வரை ஒட்டகம் இருந்தா ஒரு வயசு பெண் ஒட்டகம் கொடுக்க வேண்டி வரும். 25 35 வரை ஒட்டகம் இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுல ஒரு பெண் ஒட்டகம் கொடுக்க சொல்லுவாங்க. ஒண்ணுதான். பாருங்க இஸ்லாத்துல இந்த ரஹ்மத்தை பாருங்க. 25 35 இருந்தா ஒரு பெண் ஒட்டகம் கொடுக்கும். 36 45 இருந்தா 2 பெண் ஒட்டகம் கொடுக்கும். 46 60 இருந்தா 3 வயசு, அது ஒரு வயசு பெண் ஒட்டகம், 2 வயசு பெண் ஒட்டகம், 3 வயசு பருமனை உடைய ஒட்டகம். 46 60 இருந்தா 61 75 வரை ஒட்டகம் இருந்தா 4 வயது பெண் ஒட்டகம். 76 90 இருந்தா
2 வயது 2 பெண் ஒட்டகம், 91 120 இருந்தா 3 வயது பருவமடைஞ்ச 2 ஒட்டகம். சரி, இப்படித்தான் இந்த கணக்கு போட்டி 120 வரைக்கும் போட்டிக்குது. இதான் இந்த கணக்கு. 120க்கு மேல போனா 120 கடந்து போகுது 200 300 போனா ஒவ்வொரு 40 ஒட்டகத்துக்கும் 2 வயது பெண் ஒட்டகம் ஒன்று கொடுக்கணும். ஒவ்வொரு 40 ஒட்டகத்துக்கும் 2 வயது பெண் ஒட்டகம் ஒன்று கொடுக்கணும். ஒவ்வொரு 50 ஒட்டகத்துக்கும் 3 வயது பெண் ஒட்டகம் ஒன்று கொடுக்கணும். அது 120க்கு மேல வார எண்ணிக்கையை பொறுத்து 40க்கு 1 50க்கு 1 நாங்க பிரிச்சு கொள்ளலாம். 40க்கு 1 இருந்தா 2 வயசு பெண் ஒட்டகம் ஒன்று கொடுக்கணும். 50 ஒட்டகத்துக்குன்னு சொன்னா 3 வயது பெண் ஒட்டகம் ஒன்றை கொடுக்கணும். ரைட், இப்ப இதுதான் இந்த கணக்கு. சரி, இதைத்தான் நாம சொல்றோம். நாம நம்மளுக்கு மனசுல வச்சு கொள்றது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனா இதை மதரசா பிள்ளைகளுக்கு மதரசாவில் இருக்கிற உலமாக்கள் உஸ்தாதுமாரு விரிவா படிப்பிப்பாங்க. சரி, இதுல ஒவ்வொரு இந்த வயசுக்கும் தனியான அரபு பேரு, அதான் அதெல்லாம் சொல்லாம நான் இந்த லிஸ்ட்டை மட்டும் சொன்னேன். ரைட், இப்ப பாருங்க, இதுல எப்ப ஜக்காத் இல்ல, ஒட்டகத்துக்கு எப்ப ஜக்காத் இல்ல, 4 ஒட்டகம் ஒரு ஆள் வச்சுக்கிட்டு இருந்தா அவருக்கு ஜக்காத் இல்லை. ஆக குறைஞ்சது 5 ஒட்டகம் ஈக்கணும். அது நாங்க சென்ற வாரம் படிச்சோம். ஆக குறைஞ்சது ஒரு ஆள்கிட்ட 5 ஒட்டகம் இருந்தா ஒரு ஆட்டை கொடுப்பார். அதை நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். சரி, 4 ஒட்டகம் இருந்தா ஜக்காத்தே இல்லை. ஹதீஸ்ல எப்படி போடுறாங்கன்ற ரசூல்லா, உரிமையாளர் நாடினாலே தவிர அவர் விருப்பமா இதை கொடுக்கலாம். எப்படி எந்த அளவுக்கு லேசிப்படுத்தி மார்க்குன்னு பாருங்க. அவர் விரும்பினா கொடுக்கலாம். ஒரு ஆள்கிட்ட ஈக்குது 4 ஒட்டகம் தான் ஈக்குது, 3 ஒட்டகம் தான் ஈக்குது, சக்காத் கடமை இல்லை. அவர் 5 ஒட்டகம் இருந்தால் தான் ஒரு ஆடு கொடுப்போம். ஆனா அவரு பார்க்கிறாரு, இல்லை நாம கொடுப்போம், அவர் நாடினாலே தவிரண்டு எஜமானர் விருப்பத்துக்கு விட்டுட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்படி ஒரு அரசாங்கம் விடுமா? டெக்ஸ் நீங்க விருப்பத்துக்கு நீ தாரண்டா தாங்கன்னு சொல்லுமா? அல்லாஹுடைய மார்க்கம் அது ரஹமத்துடைய மார்க்கத்துக்கு இதை விட வேறு இதுகள் இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன் இன்ஷா அல்லாஹ். ரைட், இதுல அப்ப இது ஒட்டகத்தை பத்தி. அப்ப நாங்க எங்கட வாழ்க்கையில நாங்க பொதுவாக பயன்படுத்துற அல்லது நாங்க வளர்க்கிறது கூடுதலா ஆடுகளை வளர்ப்போம். சரி, ஆடுகள் ஹதீஸ்ல வாரதான் நாங்க சொல்றேன். எப்படி ஹதீஸ்ல எப்படி வருதுண்டா, காடுகளில் மேயும் ஆடுகள் தான் வருது. மேஞ்சி திரியிற ஆடுகள், அது நாம ஹதீஸ்ல அப்படி வந்ததால நாங்க பிரிச்சு பார்க்க தேவையில்லை. ஆடுகள் 40க்கும் 120க்கும் இடைப்பட்ட ஒரு தொகை இருந்தா ஒரு ஆடு. பாருங்க, இந்த கால்நடை சொல்லுவாங்க விலங்கு வேளாண்மை. இதுக்கு இப்ப உள்ள சரியா பரிபாசையில பேர் என்னன்னா விலங்கு வேளாண்மை. இந்த விலங்கு வேளாண்மையில 40ல இருந்து 120 ஆடுகள் ஒரு ஆள்கிட்ட இருந்தா பண்ணையில அவர் ஒரு ஆடு தான் கொடுக்கும். எவ்வளவு லேசி! 5 கொடுங்க, 6 கொடுங்க, 10 கொடுங்கன்னு சொல்ல இல்லை. 40ல இருந்து 120 ஒரு ஆடு, 120ல இருந்து 200 இருந்தா 2 ஆடு, 200ல இருந்து 300 இருந்தா 3 ஆடு. லேசி 1 2 3. 300க்கு அதிகமா இருந்தா ஒவ்வொரு 100க்கும் ஒரு ஆடு. ஒவ்வொரு 100க்கும் 400 500 600 வந்தா ஒவ்வொன்று கூடிக்கிட்டே போகும். ரைட், ஹதீஸ்ல தெளிவாக வருவது 40க்கு 1 குறைந்தாலும் ஜகாத் இல்லை, ஆட்டின் உரிமையாளர் விரும்பினாலே தவிர. ஒட்டகத்துக்கு மாறி இருக்குன்னு சொல்றாங்க. இப்ப சிலர் கேட்கிறாங்க தானே, 85 கிராம் 10.5 பவுன் என்னட்ட இல்லை. 11 உதாரணமாக ஒரு ஆள் சொல்றாரு, நீங்க சொல்றீங்க ஜக்காத்துல நிசாப் அளவு 10.5 பவுன் 85 கிராம், என்னட்ட 9 பவுன் தான் இங்குது.
கூட்டி கழிச்சு பாவிக்கிற நகை எல்லாம் பார்த்தா 9 தான் வருது. நாங்க சொல்லுவோம் உங்களுக்கு சகாத் கடமை இல்லை, சகாத் கடமை இல்லை. ஆனா நீங்க விரும்புனீங்கன்னா கொடுங்க 2.5%. அது உங்களோட இஷ்டம், கொடுக்கிறதோ கொடுக்காத உங்களோட இஷ்டம். ஆனா சட்ட ரீதியா உங்களுக்கு சகாத் கடமை இல்லை. அப்ப இது ஆட்டை பத்தி வந்த விஷயம். சரியா? கடைசியாக 3வது வெள்ளியை பத்தி சொல்லிக்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனா தங்கத்தை பத்தி வேற ஹதீஸ்ல சொல்லுவாங்க. சரி, அதாவது 200 திர்ஹம் இருந்தால் நீங்க 40ல் 1 கொடுங்க. அதாவது 2.5 வீதம் கொடுங்க 200 திர்ஹம் இருந்தால். இப்ப எப்படி சொல்றாங்கண்டா, அந்த ஆட்டுக்கு ஒட்டகத்துக்கு சொன்னதை போல சொல்றாங்க, 199 திர்ஹம் இருந்தால் ஜகாத் இல்லை. வெள்ளியை வைத்துக் கொண்டிருக்கிற உரிமையாளர் நாடினாலே தவிர, விரும்பினாலே தவிர, விரும்பினா கொடுக்கட்டும். எவ்வளவு லேசி! இந்த பெண்கள்கிட்ட அப்படி ஒரு கவலை ஒன்று ஈக்குது தான். நான் ஒரு அரை பவுன் மட்டும் குறையுது, ஜக்காத் அளவுக்கு அரை பவுன் மட்டும் குறையுது, என்ன செய்ய? எனக்கு ஆசையாகிக்குது. கொடுங்க, ஆனா உங்களுக்கு கடமை இல்லை. ஆனா உங்களுடைய இஹ்லாஸான நோக்கத்துக்கு அல்லாஹ் ஜக்காத் கொடுத்த நன்மையை பதிவு செய்யக்கூடும். அப்ப நாங்க அப்படி யாராவது விரும்புனா அவங்கட அந்த ஜக்காத் கொடுக்கிற மனப்பான்மையை தூண்டும் விதத்துல தான் நம்ம கதைக்கணும். உங்களுக்கு தான் கடமை இல்லையே, நீயா போட்டு அலட்டி கொள்றீங்க. சரி, ஆனா அதுக்காக நீ கடன் பட்டு கொடுக்க வேண்டிய அவசியமும் இல்லை, கடன் பட்டு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. சரி, கடன் பட்டு நாங்க சதக்கா செய்ய வேண்டிய அவசியம் இல்லையே. சதக்கா செஞ்சுட்டு நாம கடனாளியா மோத்தா போக வேண்டி அப்படி இஸ்லாம் எங்களுக்கு சொல்லவும் இல்லை. ரைட். இப்ப பாருங்க, 199 திர்ஹம் இருந்தா ஜகாத்தே இல்லைன்னு சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எவ்வளவு பெரிய ஒரு அருள். ரைட். இன்னும் பாருங்க, இதுல எப்படின்னு சொன்னா யாருடைய உரிமையும் பாதிக்க கூடாது என்பதை கவனமா இந்திக்கிறாங்க. இந்த ஹதீஸ்ல கடைசியில சொல்றாங்க, இருவருக்கு கூட்டாக உள்ள பொருட்களில் ஒருவர் தனது ஜக்காத்து பொருட்களோடு சேர்த்து அடுத்தவரின் ஜக்காத்தையும் சேர்த்து செலுத்தி விட்டால், இப்ப நான் இன்னொருவரோட கூட்டாளியா இருக்கிறேன். சரி, சொத்துல 2 பேரும் கூட்டாளி. அவரு கொடுக்க வேண்டிய ஜக்காத்தை நான் கொடுத்துட்டேன், என்னுடைய ஜக்காத்தையும் கொடுத்து அவருடைய ஜக்காத்தையும் கொடுத்து விட்டேன் என்றால் சொல்றாங்க, அந்த கூட்டாளி என்று சொல்றோமே, கூட்டாளியின் பங்குக்கு சமமான ஜக்காத் தொகையை கணக்கிட்டு அதை அவரிடமிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். அவருடையும் சேர்த்து கொடுத்துட்டா, என்னடையும் கொடுத்து அவர்டையும் சேர்த்து கொடுத்து பார்ட்னராயும் கொடுத்துட்டோன்னு சொன்னா பிறகு கணக்கு பார்த்து அவர்கிட்ட எடுத்துக்கொள்ள வேண்டும். சரி, பாருங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படியெல்லாம் அழகா சொல்றாங்க. நீங்க கூட்டாளிங்கிறதுக்காக அவருடைய சக்காத்தையை நீங்க கொடுத்து போட்டு நீங்க ஓட்டாண்டியாக வேணாம். சரி, அவர்கிட்ட கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்றாங்க. கடைச சொல்றாங்க, சக்காத் கொடுப்பதற்கு பயந்து பிரிந்திருப்பவற்றை ஒன்று சேர்த்து சேர்ந்திருப்பவற்றை பிரிக்கவும் கூடாது. அதாவது சக்காத் கொடுக்கிறதுக்கு உதாரணமா 40 ஆடு, சரியா? 40 ஆடு ஈக்கணும். இந்த 40 ஆடும் ஒரு ஆள்கிட்ட இல்லை, 2 பேர்கிட்ட இருக்குது, 20. இது யாரு செய்யறதுண்டா சக்காத் அறவிட போற ஆளுக்கு இப்படி செய்வாங்களாம். சரியா? சக்காத் அறவிட போற ஆளுக்கு இந்த தில்லு முள்ளு செய்வாங்க. சரி, அப்ப என்ன சொல்றாங்கண்டா, பிரிந்திருக்கிறவற்றை ஒன்று சேர்ப்பதும் சேர்ந்திருப்பவற்றை பிரிக்கவும் கூடாதுங்கிறதுக்கு உதாரணத்துல ஒண்ணு எப்படின்னா, 40 ஆடு இருக்குது, ஆனா ஒரு ஆள்கிட்ட இல்லை, 2 பேர்கிட்ட இருக்குது. தாங்க சக்காத்துல கேட்குது, 2 பேரும் சேர்த்தா 40 வருது தானே, தாங்க ஒரு ஆட்டை தாங்க. அப்படி கேட்க இயலாது. 20 இவருக்குரியது, 20 அவருக்குரியது. சரியா? 2 பேரும் சேர்த்து நிசாபு வரக்கூடாது. அவருக்கு நிசாப் வந்த போறோம் அவர் கொடுப்பாரு, இவருக்கு நிசாப் வந்த இவர் கொடுப்பாரு. எனவே 2 பேரும் சேர்த்து கொடுக்க கூடாதுன்னு அப்படி செய்யற மார்க்கம் இல்லைன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பாருங்க, அந்த உரிமை பாதிக்கப்படக்கூடாதுங்கிறத எவ்வளவு கவனமா இருந்திக்கிறாங்க. அதே மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சேர்ந்திருக்கிறத பிரிக்க கூடாதுன்னு. சரி,
உதாரணமா 120 ஆடுகள் இருந்தா 2 ஆடு கொடுக்கணும். அப்படி 120 40 பிரிச்சு 3 பேர்த்த 3 ஆட்டை வாங்க பார்க்கறது. இப்ப 120 இருந்தா 2 ஆடு தான் வரணும் சட்டப்படி. சக்வாத்து வசூலிக்க போறாளுக்கு என்ன செய்யறேன்னு சொன்னா அதை 3 பிரிச்சு விட்டு 3 ஆடை எடுக்க பார்க்கிறேன். சரியா? இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு இந்த ஹதீஸ்ல வந்திக்குது. ஆகவே நாங்க இன்றைக்கு படிச்ச இந்த பெரிய ஹதீஸ்ல ஒரு சுருக்கத்தை சொன்னேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஜக்காத்தை எவ்வளோ இலகுவாக்கி லேசுபடுத்தி அல்லாஹ்வுடைய அடியார்களுக்கு ரஹ்மத்தா அமையணும், மார்க்கமும் வளரணும், சமூகத்துல வறுமையும் ஒழியணுங்கிறதுக்காக இப்படியான ஏற்பாட்டை எங்களுக்கு செஞ்சு தந்திக்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் இதனுடைய தொடரை நாங்க படிப்போம். எங்களுக்கு மாடுகளோட ஜக்காத் பற்றி தான் நாங்கள் இன்னும் படிக்குவோம். சரி, ஆடு 40 இருந்தால் தான் 40 விட குறையாய் 39 இருந்தால் கூட ஜக்காத் கடமை இல்லை. ஆனால் ஹதீஸ்ல வரும் ஜக்காத் கொடுக்க வேண்டி வருமே என்று கஞ்சத்தனப்பட்டு அதில் தந்துரோபாயம் செய்கிறது ஹராம். சரி, ஜக்காத் கொடுக்குற நாள் நெருங்குற நேரம் அந்த சக்காத்துல அளவை வர விடாம ஒரு மாட்டை அறுத்து விடுறது, சரி, அல்லது மாட்டை எங்கேயாவது துரத்தி விட்டுரு காணையில் என்று சொல்றது, இந்த வேலை செய்யப்படாது. அது வேற ஹதீஸ் செய்யுது. ஆனா ஜக்காத்து கொடுக்குற அளவு அடைய இல்லை. அவர் கொடுக்குறாரப்பா, எனக்கு கொடுக்க முடியாமல் போய்த்துதே, 39 தானே இருக்குது, அது உங்களோட விருப்பம். சரி, உங்களுக்கு கடமை இல்லை, அப்படி கவலைப்படுறது கடமை இல்லை, அவர் கொடுக்கலாம். அப்போ இந்த விஷயத்தை நாங்கள் இதில் படிச்சுக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் தஆலா தொடர்ந்து நாங்கள் படிப்போம். இறுதியாக சகோதரர்களே, உண்மையிலே இந்த நாங்கள் இருக்கிற மாதம் ரபியுல் அவ்வல் மாதம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த ஒரு மாதம். இன்றைக்கு ஒரு நாள் ஒரு நாள் கழிஞ்ச அடுத்த நாள் 2வது நாள் ஆரம்பிச்சுக்குது. இன்ஷா அல்லாஹ் இந்த வசந்த காலம், ரபியுல் அவ்வல் சொன்னால் வசந்த காலம் சொல்லுவாங்க. இது சம்பந்தமாக நிறைய சிந்தனைகள், கருத்துக்கள், நிகழ்வுகள், போட்டி நிகழ்ச்சிகள்லாம் இந்த மாதத்தில் நடக்கும். அவை நாங்கள் இப்போதுள்ள நிலைமையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள் மீது ஸலவாத் சொல்வோம், அவங்கள பாராட்டுவோம், அதெல்லாம் சரி. ஆனால் அவங்களோட சிந்தனைகள், அவங்களோட வழிகாட்டல் அதெல்லாம் எங்களோட சமூகத்துக்கு, அடுத்து இந்த நாட்டுக்கு, முஸ்லீம் அல்லாத மக்களுக்கு எந்தளவு தூரம் நாங்கள் கொண்டு போய் சேர்த்திக்கிறோம். அந்த வழிகாட்டல் இல்லாமல் இந்த நம்மளோட ஊரில் நாட்டில் இருக்கிற மக்கள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்கங்கிறத யோசித்து அதை நாங்கள் விளங்கப்படுத்த வேண்டிய தேவை நீங்க. இதை நாங்கள் எப்படி யோசிக்கிறோம்டா, சில நேரம் இந்த இஸ்லாம் களிமா சொன்ன ஆட்கள் தான் ஃபாலோ பண்ணணும், வேற யாரும் ஃபாலோ பண்ண தேவையில்லை, பின்பற்ற தேவையில்லை. அப்படி இல்லை. சரியா? உதாரணமா இந்த நாட்டில் இப்போ உள்ள நிலைமை விலைவாசி, சரி, சாமான்ட விலையெல்லாம் உயர்ந்திக்குது, விலைவாசியால மக்கள் கஷ்டப்படுற எல்லாருக்கும் தெரியும். அப்ப எல்லாரும் ஒத்துக்கொண்ட ஒரு உண்மை, சாமான்ட விலை அந்த அளவுக்கு குறையாது, நாம தான் உழைக்கணும். சரி, உழைக்கிறது தான் முடிவு. அப்ப நாம எங்களோட வாழ்க்கையில நம்மளோட வருமானத்தை எப்படி திட்டமிடுறது, எப்படி செலவழிக்கிறது, எப்படி பட்ஜெட், இது ரசூலுல்லாஹ் சொல்லித்தரையில்லையா எங்களுக்கு? அழகாக எத்தனையோ விஷயங்கள், வீண் விரயம், ஊதாரித்தனம், சரி, அடிப்படை தேவை இல்லாம மேலகை தேவைக்காக செலவழிக்கிறதெல்லாம் நிறைய நடக்குது தானே. அப்ப இதை இது முஸ்லீமுக்கும் பொதுவானது, முஸ்லீம் அல்லாதவருக்கும் பொதுவானது. நாங்க சொல்லலாம், நீங்க பாருங்க, நான் சரியா நடந்தா தானே மற்ற ஆட்களுக்கு சொல்லலும். சரி, இப்போ நீங்கள் நாங்கள் சொல்லலாம், எங்களுக்கு நிறைய மொடலிக்கு தெரியுமா. இங்கே பாருங்கள், எங்கட ஆளுக்க மௌத்தா போனால் நாங்கள் அவசரமாக அடைக்கிடுவோம். சரி, அதை வச்சுக்கிட்டு தாளாட்டிக்கிட்டு கூத்து கும்பலாம் போட்டுக்கிட்டே மாட்டோம். நாங்கள் சொல்லலாம், ஃப்ரெண்ட்ஷிப்பாக கதைக்கலாம். நீங்கள் பாருங்களேன், உங்களோட மையத்து வீட்டுக்கு வார ஆளுக்கு நீங்கள் எவ்வளோலாம் செலவழிக்கிறீங்க. சரி, மதுபானம் பரிமாறப்படுவது, அது செய்யப்படுது, இது செய்ய எங்கட இயலாது, ஹராமாக்கப்பட்டு சொல்ல ஹராமாக்கிக்கலாம். நீங்கள் இதை ஃபாலோ பண்ணி பாருங்களேன்.
சரி, அப்போ யோசிப்பாங்க, அது இப்படியா அப்படித்தான். எளிமையை கற்று தந்திக்கிறாங்க, வரவுக்கு தக்கன செலவழிக்க சொல்லிக்கிறாங்க ரசூலுல்லாஹ் அப்படின்னா அவங்க இது எல்லாருக்கும் பொதுவானது மார்க்கம். நாங்கள் எங்கட பள்ளிக்கு வந்து நீங்கள் சுஜூது செய்யுங்க, ருக்கு செய்யுங்க கூப்பிட போகிற இல்லை. வாழ்கிற வாழ்க்கையில் ரசூலுல்லாஹ் வழிகாட்டல் இப்படித்தாங்கிற ரசூலுல்லாஹ் சொல்லிக்கிறாங்க. சரி, எங்கட நாங்கள் பண்பாடை நடக்க சொல்லிக்கிறாங்க. ஒரு பெண் இப்படித்தான் உடுப்பு உடுத்துறன்னு சொல்லிக்கிறாங்க. உங்களோட பெண்களுக்கு வர ஆபத்தை விட எங்களோட பெண்களுக்கு வர ஆபத்து குறவு. ஏன்னா எங்களுக்கு அப்படி ஒரு ஃபர்தாவுடைய அமைப்பு இருக்குது. சரி, இதெல்லாம் பொதுவான விஷயம். அப்போ அவங்க சிந்திப்பாங்க, யோசிப்பாங்க, அப்படி கவரப்பட்டுக்கிறாங்க. ஆகவே இந்த காலத்தில் இப்படி ஒரு சிந்தனை நாம் கொண்டு போகணும். மார்க்கம் வந்து பொதுவானது, எல்லாருக்கும் உள்ளது. சரி, ஆகவே இந்த விஷயத்தை தான் இந்த மாதத்தில் நாம் கொஞ்சம் எல்லாரோடையும் கலப்பம் பேசுவோம். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். சுப்ஹானக்கல்லாஹு வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.